ஏற்பட்ட நேபாளம் கோசி ஆற்றில் மீண்டும் நீர்மட்டமானது உயர்ந்திருக்கிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நேபாள கோசி ஆற்றில் மீண்டும் நீர்மட்டமானது உயர்ந்திருக்கிறது. கோசி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு தீவிரமடைய வாய்ப்பிருப்பதாக நேபாள அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, நேபாளில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் ஏராளமானோர் சிக்கி இருக்கக்கூடிய சூழல் தற்பொழுது அந்த பகுதியில் இருந்து இரண்டாவது ஒரு வெள்ளம் என்பது வந்துள்ளதாக நேபாள அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக முதற்கட்டமாக ஏற்பட்ட அந்த பாதிப்பு காற்றாற்று வெள்ளம், அந்த பனிப்பாறைகள் உருகியதில் ஏற்பட்ட தேங்கிய அந்த ஒரு நீர் என்பது அதன் ஒரு பகுதி சீனாவினுடைய கோச்சன் என்ற பகுதியில் ஒரு ஏரி போல தேங்கி இருந்ததாகவும், அந்த ஒரு நீர் என்பது தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த தடைகளை உடைத்து மேலும் உடைந்து வெள்ளமாக மாறி கீழே வருவதன் மூலமாக கூடுதல் மீண்டும் ஒரு வெள்ளம் என்பது கோசி ஆற்றில் ஏற்பட்டுள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக சீனா மற்றும் நேபாள் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மோனிஷா, இந்த வெள்ளத்தின் காரணமாக பொதுமக்கள் பத்திரமாக செலவு இருக்க வேண்டும் எனவும், அந்த கரையோரங்களில் இருக்கும் மக்கள் முழுவதுமாக அங்கிருந்து வெளியேறுவதற்கான ஒரு உத்தரவையும் நேபாள அரசாங்கம் பிறப்பித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சீனா மற்றும் நேபாள் இரண்டு பகுதிகளிலுமே ஹெலிகாப்டர் பணி மூலமாக நடைபெற்று வந்த அந்த மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் சீன அரசாங்கமும் நேபாள் அரசாங்கமும் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அறிவித்திருக்கிறது. இரண்டாவதாக இந்த ஒரு வெள்ளம் என்பது மீண்டும் உடைப்பின் காரணமாக ஏற்பட்டுள்ளதன் அடிப்படையில் மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் இரு நாட்டு அரசாங்கங்கள் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளதை மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். மனுஷா, குறிப்பாக சுமார் 400 பேர் தற்பொழுது வரை இந்த வெள்ளத்தில் உயிரிழந்திருக்கலாம் எனவும் 1000க்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ளதாகவும் நேபாள அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகளையும் வெளியிட்டு வந்த நிலையில் தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கைகளையும் மத்திய அரசாங்கம் அங்கு செய்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இரண்டாவதாக மீண்டும் ஒரு வெள்ளம் என்பது நேபாளினுடைய அந்த கோசி ஆற்றில் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் மீட்பு பணிகளும் தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். மோனிஷா.